Hi friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில தான் அவங்க செய்வாங்க. நல்ல டேஸ்டியா இருக்கும். அதனால நானும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து லேசா வந்து இந்த எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு 2-3 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால 3 எடுத்துருக்கேன். அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா கருப்பு சென்னா வந்து நைட்டே வந்து ஊற வச்சு ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு அந்த தண்ணியோடையே எடுத்துக்கோங்க. இது வந்து ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுக்கணும் இந்த கடலைக்கறிக்கு. இப்போ இது வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே ஒரு பெரிய தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளி பழத்தை கொஞ்சம் மசியாக வேக வச்சுடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை மேலே ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்ஸில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டைக்கடலையே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நல்லா மூடி போட்டு வேக விடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. இந்த கடலை வந்து இந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். ஏற்கனவே வேக வச்சது தான், ஆனாலும் அந்த மசாலாவோடு சேர்த்து வேகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம இதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மசாலா வதக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ இது வதக்கிறதுக்கு நம்ம வதக்கி அரைக்கிறதுக்குள்ள பொருட்களெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ பெருஞ்சீரகம் பொரியும் போதே வந்து ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், இதில் சின்ன வெங்காயம் சேர்ந்து அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இப்போ இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும் தேங்காய். அது வரைக்கும் லைட்டாக வதக்கி விடுங்க. இது வந்து தேங்காய் வதங்கி அந்த ஸ்மெல்லு மாறும், ஒரு வாசனை வரும் தேங்காய் வதங்கினதுக்கப்புறமா. அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இது தேங்காய் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இதையும் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஆறினோடனே மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து எல்லாமே நான் சிம்மிலே தான் பண்ணுறேன். ஏன்னா பொடியெல்லாம் வந்து நம்மளுக்கு இதாகிடக்கூடாது, அதுக்காக கருகிடக்கூடாது, அதுக்காக. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா தேங்காய் அது வந்து வதக்குனதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்புல ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளித்து கொட்டிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம். இப்போ கடலைக்கறி வந்து அங்கிட்டு கொதிச்சிட்ருக்கு. நம்ம இங்கிட்ட வந்து ஒரு இதில் தாளிச்சிடலாம். இதுக்கும் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் இது தேங்காய் எண்ணெயே ஊற்றிக்கோங்க.
இந்த ரெசிபிக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அசல் வந்து கேரளா ஸ்டைல் கடலைக்கறி கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக வந்து கடுகும் உளுந்தும் போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு இப்போ தாளிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிடலாம். வந்து குழம்பு வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். சூப்பராக வந்து கொதிச்சு எண்ணெய்லாம் வந்து தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கேரளா ஸ்டைல் கிடைக்கும். ரொம்ப முருக வேக விட்டிங்கன்னா அதோட ஸ்டைலே வந்து மாறி போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கேரளா ஸ்டைல் கடலைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புட்டுக்கு சைடிஷாக கொடுப்பாங்க. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா புட்டுக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசை ரைஸ் கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.